அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு இயல் 1 உறவுகளும் சார்புகளும் பாடத்தலைப்பில் எடுத்துக்காட்டு 13வது கணக்கிற்கான விடையினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. கணம் ஏ சமம் 1, 2, 3, கணம் பி சமம் 4, 5, 6, 7 மற்றும் சார்பு எஃப் சமம் வரிசை சோடிகளின் கணமாக கொடுத்துருக்காங்க 1, 4, 2, 5, 3, 6. சார்பு எஃப் ஆனது ஏயிலிருந்து பிக்கான சார்பாகும். எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை என காட்டுக. இந்த கணக்கை செய்யணும்னா சார்புகளின் வகைகள் பற்றியும் ஒவ்வொரு சார்புக்கான வரையறை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும். சார்பின் வகைகளில் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல் சார்பு, உள்நோக்கிய சார்பு அப்படின்னு பார்த்தோம். நமக்கு இந்த கணக்கில் 2 கணங்கள் கொடுத்துருக்காங்க. ஏயிலிருந்து பிக்கான சார்பும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்பானது ஒன்றுக்கொன்றான சார்பு, ஆனால் மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல ஒன்றுக்கொன்றான சார்பு அப்படின்னா என்ன, மேல் சார்புனா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் சார்பு எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். கணம் ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு கணம் பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடனான தொடர்பினை இந்த சார்பு குறிக்குமானால் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அப்படின்னு சொல்லலாம். எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கான சார்பு எனில் எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமெனில் எஃப் ஆனது மேல் சார்பு ஆகும். இந்த சார்பின் வீச்சகம் மற்றும் துணை மதிப்பகம் சமமானு செக் பண்ணுறதுக்கு அம்புக்குறி படம் உதவியாக இருக்கும். இப்போ அம்புக்குறி படம் வரைஞ்சி பார்க்கும்போது இந்த சார்பானது ஒன்றுக்கொன்று சார்பா அல்லது மேல் சார்பா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும். ஒன்றுக்கொன்றான சார்பு மற்றும் மேல் சார்புக்கான வரையறை பார்த்துட்டோம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கணக்கில் என்னென்ன கணங்கள் கொடுத்துருக்காங்களோ அது முதல்ல எடுத்து எழுதிக்கணும். கணம் ஏ சமம் 1, 2, 3, கணம் பி சமம் 4, 5, 6, 7, சார்பு எஃப் சமம் 1, 4, 2, 5, 3, 6. ஏயிலிருந்து பிக்கான சார்பினை அம்புக்குறி படம் மூலம் வரைஞ்சி காட்டிடலாம். கணம் ஏ 1, 2, 3. கணம் பியில் உள்ள உறுப்புகள் 4, 5, 6, 7. ஏயிலிருந்து பிக்கான சார்பு எஃப் 1, 4. அப்போ 1க்கும் 4க்கும் தொடர்பு படுத்தணும். ஸோ 1லேருந்து 4க்கு ஒரு அம்புக்குறி போட்டுடலாம். 2லேருந்து 5க்கு, 3லேருந்து 6க்கு. இந்த அம்புக்குறி படத்திலேருந்து சார்பினை எப்படி புரிஞ்சு கொள்ளலாம்? ஏயின் வெவ்வேறு உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பு படுத்துகிறது. ஏயில் 2 உறுப்புக்கும் பியில் இருக்கிற ஒரே உறுப்பு தொடர்பு படுத்துகிற மாதிரி கூட சார்பை நம்ம பார்த்துருக்கோம். அப்படியெல்லாம் இல்லாமல் ஏயில் இருக்கிற வெவ்வேறு உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் தொடர்பு படுத்துகிறது. ஆகவே இந்த சார்பானது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். ஏயிலிருந்து பிக்கான சார்பு எஃப்பில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுறு உள்ளது. பாருங்கள், 1க்கான நிழலுறு 4, 2ன் நிழலுறு 5, 3ன் நிழலுறு 6. அடுத்தது இந்த சார்பானது மேல் சார்பு இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். மேல் சார்புக்கான வரையறை பார்த்தோம். எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமம் அப்படி இருந்ததுன்னா இந்த சார்பானது மேல் சார்பு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதத்துலேயும் இதனுடைய வரையறை சொல்லலாம். பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் 300 இருக்குமாயின் இந்த சார்பானது மேல் சார்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 1ன் நிழலுறு 4ன்னு பார்த்தோம். 4ன் 300 1, 5ன் 300 2, 6ன் 300 3, 7க்கு பாருங்கள் 300வே கிடையாது. அதனால் இந்த சார்பானது மேல் சார்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த உறுப்புக்கெல்லாம் 300 உள்ளதோ அது எல்லாம் வீச்சகம்னு சொல்லலாம். ஸோ வீச்சகம், இந்த சார்பின் வீச்சகம் அப்படின்னு சொல்லும்போது 4, 5, 6 தான். துணை மதிப்பகம் அப்படின்னா பியில் உள்ள எல்லா உறுப்புகளும். துணை மதிப்பகம் 4, 5, 6, 7. இப்போ பாருங்கள், இந்த 2 கணமும் சமமாக இல்லை.
ஆகவே எஃப்பின் வீச்சகமானது எஃப்பின் துணை மதிப்பகத்திற்கு சமமில்லை. எனவே இந்த சார்பானது மேல் சார்பு இல்லை அப்படின்னும் சொல்லலாம். பியின் உறுப்பான 7ற்கு முன்னுறு கிடையாது. ஆகவே இது மேல் சார்பு இல்லை. 2ல் எந்த விதத்தில் வேணுமானாலும் சொல்லலாம். ஏயிலிருந்து பிக்கான சார்பு அப்படிங்கும்போது ஏயில் உள்ள உறுப்புகள் எல்லாமே மதிப்பகம், பியில் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம துணை மதிப்பகம் அப்படின்னு சொல்லுவோம். துணை மதிப்பகத்தில் உள்ள 7 என்ற உறுப்புக்கு மதிப்பகத்தில் முன்னுறு இல்லை. எனவே எஃப் ஆனது மேல் சார்பு இல்லை. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள். எனவே சார்பு எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றானது, ஆனால் மேல் சார்பு இல்லை. எடுத்துக்காட்டு 14வது கணக்கிற்கான விடையினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐ கார்டு செக் பண்ணிக்கிங்க. இந்த கணக்கில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.